அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை பிடித்து நன்மைகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் இறையருளை பெறுவதற்காக இரவு தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம நேற்றைய தினம் ஒரு செய்தியை பார்த்தோம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது எப்படி பெருமை இல்லாமல் வாழ்ந்தால் இறைவனுடைய நன்மையை நாம் பெற முடியும் என்கின்ற செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வெட்கம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். மனித சமுதாயத்திற்காக பிரத்யேகமான ஒரு அறிவு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஏராளமான ஜீவராசிகள் வாழுது, நிறைய உயிரினங்களை எல்லாம் படைச்சிருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் ஏராளமான உயிரினங்கள், மலைகளில் ஏராளமான உயிரினங்கள், நிலங்களில் ஏராளமான உயிரினங்கள் என்று எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள்லேயே உயர்வான ஒரு உயிரினம் என்று சொன்னால் அது மனித சமுதாயம் தான். மனிதனுக்கு கீழே தான் எல்லா உயிரினமே. உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அது மனிதனுக்காகத்தான் எல்லாம் படைக்கவும் செஞ்சிருக்கிறான். எல்லாத்தையும் படைச்சிருக்கிறதே யாருக்கு தான்? மனிதனுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ மனிதன் என்பவனுக்கு தான் பகுத்து அறியக்கூடிய உணர்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். அது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இல்லையா? இது நல்லது, இது கெட்டது, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பகுத்து உணரக்கூடிய அறிவு ஆற்றலை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். அப்படி பகுத்தறிவின் காரணமாகத்தான் நிறைய சட்டத்திட்டங்களை எல்லாம் நம்ம மனித சமுதாயம் கொண்டு வந்திருக்கிறது. இல்லைன்னா ஆடு மாடுகள் இதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதா? பறவைகளுக்கு இருக்கிறதா? குரங்குகளுக்கு இருக்கிறதா? மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் சட்டத்திட்டங்களை அமைச்சு இறைவன் ஒரு வகுத்து தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வெட்கம் என்கிற ஒரு விஷயமே பகுத்தறிவினுடைய வெளிப்பாடு தான். பகுத்தறிவினுடைய சிந்தனையினால தான் இந்த வெட்க உணர்வே நமக்கு என்ன செய்யறது ஏற்படுகிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, அல் ஹயாவு சுகுபத்துல் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ஈமான் இறை நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது ஏராளமான பகுதிகளை சார்ந்தது, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது தான் இறை நம்பிக்கை. வெறும் வெட்கம் மட்டுமே இறை நம்பிக்கை கிடையாது, அது ஒரு கிளை, அது ஒரு பகுதி. ஆனால் இறை நம்பிக்கையில் ஏராளமான அம்சங்கள் உள்ள அடங்கியிருக்கிறது, நிறைய அம்சங்களை உள்ளடக்கியது தான் இறை நம்பிக்கை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயாவு சுகுபத்துல் மினல் ஈமான், வெட்கம் என்பது இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இடத்துல வெட்க உணர்வு எவ்வளவுக்குள்ள இருக்குதோ அவ்வளவுக்குள்ள நன்மை அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் இடத்துல வெட்கம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நன்மை தரும். அது எப்படிங்க வெட்கம் எப்படிங்க நன்மை தரும்? வெட்கம் எப்படிங்க நல்லதை செய்யும் அப்படின்னு சொன்னா, வெட்க உணர்வு தான் ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒரு 30வது ரேங்க் எடுக்கிறான்னு வைங்க, அப்போ எல்லாரும் கேலி செய்வாங்கங்கிற ஒரு பய உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க. என்னடா இது, என்னப்பா மார்க் எடுத்திருக்கிற, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஒரு வெட்க உணர்வு இருந்தால் அவன் என்ன செய்வாங்கன்னா, வெட்கம் அதிகமாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்கு முயற்சி பண்ணுவான். ஆகா, நம்ம ஃபெயில் ஆகிட்டா 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அப்போ நம்ம முயற்சி பண்ணி என்ன செய்வோம், படிப்போம். அந்த ஒரு நாள் வெட்க உணர்வுக்காக, அந்த ஒரு நாள் தோல்வியை கண்டு நம்ம வெட்க 4 பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்கிற அந்த பய உணர்வு ஒரு மனிதன் என்ன செய்யும், படிக்கிறதுக்கு தூண்டும். அதே மாதிரி நாம ஒரு தப்பான காரியங்களில் ஈடுபட்டோன்னு வைங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, ஊரே காரி துப்புவாங்க, இவனா இவளா இப்படி போயிட்டானே இப்படி போயிட்டாள அப்படின்னு சொல்லி ஊரே என்ன செய்வாங்க, எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தவங்க போனவங்க எல்லாமே என்ன செய்வாங்க,
திட்டி தீப்பாங்க. எனக்கு அப்பவுமே தெரியும் அப்படிம்பாங்க. இவங்க என்னமோ மறைவான ஞானங்களும் தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் நினைச்சுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தவறான ஒரு விஷயங்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப நினைச்சுவாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, எல்லாமே நடக்கும். அப்ப அதுதான் நம்ம வெட்க உணர்வு காரணமாக தான் அது நடக்காமல் இருப்பதற்காக, அந்த மாதிரியான தப்பான உணர்வுகள் தப்பான காரியங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வெட்க உணர்வு யார் இடத்துல அதிகமா இருக்கிறதோ அவங்க பேணுதலா நடந்துக்கிடுவாங்க. ஆகா, நாம இது மாதிரியான விஷயங்கள கவனமா இருக்கணும், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும், பேச்சு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். சில பேர் நினைச்சுவாங்கன்னா பேசினாலே கெட்ட வார்த்தைகள் ரொம்ப மோசமா இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் பேசுறாங்கன்னு வைங்க. அப்ப அவங்கள பார்த்தா நாலு பேர் நினைச்சுவாங்க, அவன் வாயை திறந்தாலே என்னதான் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, வாயை திறந்தா வண்ட வண்டியா வரும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த கெட்ட வார்த்தைக்கு அப்படி நினைச்சுவாங்க, ஒரு கெட்ட செயலுக்கு உண்டான ஒரு விஷயமாக நினைச்சுவாங்க, அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப அதை நம்ம கவனத்துல வச்சு கெட்ட பெயர் அல்லது கெட்ட காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டால் அது ஊரே நம்மளை கேலி செய்யக்கூடிய நிலைக்கு ஆயிருதா இல்லையா? அதை முன்கூட்டியே உணர்ந்து இருந்தா தான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும், தீமையில் இருந்து விலகக்கூடியவனாக இருக்க முடியும். அதனால வெட்கம் என்பது அதனுடைய எல்லா பகுதியுமே நன்மையை தான் ஏற்படுத்துமா, எல்லாமே நன்மையை தான் ஏற்படுத்துமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒருவர் தன்னுடைய தோழருக்கு சகோதரருக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஏன்பா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தடுத்து அவளை ஏன்பா தடுக்கிறீங்க, அவங்க வெக்கப்படுறது நல்ல விஷயம் தான், அதே மாதிரி நீ வெக்கப்படுற அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. வெக்கப்படுவது என்பது நல்ல ஒரு காரியம், ஒரு மனிதன் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம். அதனால வெக்க உணர்வு என்பது மிக அவசியமான ஒன்று என்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது. அதே பார்த்தீங்கன்னா 28வது அத்தியாயம் 35வது வசனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஏரியாவுக்கு என்ன செய்றாங்கன்னா போறாங்க, எகிப்துக்கு ஒரு ஒரு மதியன் நகருக்கு ஒரு பகுதியில் போறாங்க. அங்க 2 பெண்கள் அந்த கிணத்துல தண்ணீர் எடுப்பதற்காக ஒதுங்கி நிற்கிறாங்க. அங்க உள்ள கொஞ்சம் வலுவான ஆட்கள் போய் தண்ணி எடுத்த பிறகுதான் இவங்க எடுக்கணுங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்ப அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பெண்மணி சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போராடி இந்த தண்ணியை எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுல 2 பேர்ல ஒரு பெண் தன் தந்தை இடத்துல போய் சொல்லிட்டு தந்தை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெக்க உணர்வோடு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு வெக்க உணர்வோடு என்ன செஞ்சாங்க, ஹயாவோடு சொன்னார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதை எல்லாம் பாராட்டி சொல்றான். நல்ல கவனிங்க, அல்லாஹ் என்ன செய்றான்னா அந்த வெக்க உணர்வோடு ஒரு பெண் பேசக்கூடியது, அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள் அப்படிங்கிறாங்க. நீ வெட்கப்படல, வெட்கம் தான் விரும்பினதை தடுக்கும் இல்லையா? உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செஞ்சுக்க, செய்து கொள் என்கிற அளவுக்கு வெட்கம் அது ஒரு கேடை மாதிரி. ஒரு மனிதனுடைய சிந்தனையை, அறிவை, ஆற்றலை, அவனுடைய புத்தியை எல்லாத்தையுமே வெட்க உணர்வு தான் செய்யும், தடுக்கும். அதனாலதான் நம்ம ஆடை அணிகிறோம். ஆடை அணிகிறதுக்கு காரணம் என்ன? மற்ற உயிரினங்கள் ஆடை அணியாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வெட்க உணர்வே கிடையாது. எந்த அளவுக்கு இப்ப ஒரு ஆடு நம்ம அறுக்கிறோம்னு வைங்க, அந்த ஆட்டு கடையில கூட 2 ஆடு நிற்கும், அதை நீங்க கயிறு அவுத்து விட்டாலும் அங்கதான் நிற்கும். அப்படிதான் பாக்குறோம். மாடு அறுக்கிறாங்கல்ல, பக்ரீத்துக்கு மாடு இருக்கும்போது 100 மாடு ஒரு தொட்டி பெரிய ஏரியால இருக்கும். அந்த மாடுகள் எல்லாம் அப்படியே இருக்கும், ஒரு மாட்டை அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, மற்ற மாடு நிக்கதான் செய்யும். அது ஐயா அறுக்கிறாங்களே, நம்மளும் அடுத்து நம்மள அறுக்க போறாங்க அப்படின்னு ஏறி குதிச்சு டைவ் அடிச்சு ஓடுதான்னு பார்த்தா ஓட மாட்டேங்குது. இருக்க பாத்தீங்களா? அப்படி நடக்குதா இல்லையா? கோழியா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை பாருங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், தூரத்தில் ஒன்று நடக்கிறனால என்ன செய்வோம், இந்த பக்கம் ரூட் அடிச்சு இப்படி போயிரு, யூ டர்ன் அடிச்சு இப்படி போயிரு, அங்க பிரச்சனையா இருக்குது. அப்ப நமக்கு அந்த உணர்வு தட்டுவதனால், அந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம், டைவர்ட் ஆகிறோம், மாறுறோம், வேற வழியை ரூட்டை கண்டுபிடிக்கிறோம்.
அப்ப மற்ற உயிரினங்களுக்கு அதுக்கு கொடுக்கப்படாதனால தான் அங்க ஆடையே அணிவதில்லை. அந்த வெக்க உணர்வே இல்லாத ஒரு நிலையும் வந்து உயிரினங்கள், எந்த உயிரினங்களையும் நீங்க பார்க்கவே முடியாது இல்லையா? எவ்வளவு உயிரினங்கள் இருக்கிறது, எந்த உயிரினங்களும் அந்த ஆடை அணியக்கூடிய ஒரு நிலை இல்லை. அல்லாஹ் தான் வந்து என்ன செய்யறான்னா ஆடை இந்த ஒரு கடமையை ஆக்கியிருக்கிற மார்க்க அடிப்படையில். ஆனா மனித சமுதாயம் தான் என்ன செய்யுது, இந்த ஆடை அணிகிற ஒரு கலாச்சாரமும் மனித சமுதாயத்தில் வந்திருக்கிறது. வெக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்தில், யுக முடிவு நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு நிலை வந்து கியாமத்து நாளுடைய அடையாளமாக அது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆடை என்பது ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி இன்னைக்கு பேஷன்கிற பேர்ல அந்த வெக்க உணர்வே இல்லாம, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேண்ட் கிழிஞ்சி அந்த மாதிரி யாசகம் கேட்கிற நிலையில அவங்களுக்கு ஃபேண்ட் ட்ரெஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு என்னன்னா கார்ல வந்து இறங்குறான், பாத்தீங்கன்னு சொன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி நம்ம இதை 10 ரூபா அவனுக்கு கொடுக்குற மாதிரியான நிலையில அவனுடைய ஆடைகள் எல்லாம் அப்படி மோசமா இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப வெக்கங்கிறது மனிதனுக்கு போயிட்டு பார்த்தீங்களா ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போத ஒரு சூழ்நிலை வந்து காலம் வந்து மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அதை நம்ம கவனத்தில் வைத்து வெக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் 24வது அத்தியாயம் 30-31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் தங்கள் பார்வைகளை, இப்ப நம்பிக்கை கொண்ட ஆண்களும் சரி பெண்களும் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். நம்பிக்கை கொண்ட பெண்களும் 2 பேருமே என்ன செய்யணும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். இந்த வெக்க உணர்வு மனித சமுதாயத்துக்கு அவசியமான ஒரு விஷயம். பார்வையை தாழ்த்தி கொள்வது என்பது ஒரு அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு கூடுதல் வெக்க உணர்வு இருக்க வேண்டும். நம்ம ஆடையிலும் சரி, பேச்சிலும் சரி, கொடுக்கல் வாங்கலும் சரி, மற்ற காரியங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம முழுசா அளந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த வெக்க உணர்வு இல்லைன்னா நம்ம எதுலையுமே நேர்மையா நடக்க மாட்டோம், எதுலையுமே கரெக்டா இருக்க மாட்டோம். வெக்க உணர்வு தான் ஆகா கேள்வி கேட்பாங்க, ஆகா அதை செய்வாங்க, ஆகா இதை பண்ணுவாங்க, ஆகா 4 பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, 4 பேர் நம்மளை வந்து பார்த்து சில பேர் வாயில சொல்லுவாங்க, சில வாயில கூட சொல்ல மாட்டாங்க. இவனை பாரு போற போக்க பார்த்தா இவன் சரியில்லை மனசுக்குள்ள நினைச்சிட்டு போவான். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஆள் சரியில்லாம போன வைங்க, இவனை பத்தி அன்னைக்கே தெரிஞ்சு பாத்தியா இப்படி இருக்கா பாத்தியா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நினைச்சிருவாங்க. அப்ப அந்த வெக்க உணர்வு என்பது மனித சமுதாயத்தை காக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கன்னிப்பெண், அறையில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண் மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்க உணர்வு அதிகமாக உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய செய்தியை பற்றி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ரொம்ப வெக்கப்படுவாங்களாம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப வெக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இருப்பாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட குணமே அப்படி இருந்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். வலிப்பு நோய் உள்ள ஒரு பெண், அவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் ஏற்படும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுது, அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு இதை சரி பண்ணி கொடுக்க துவா செய்யுங்கும் போது அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்ணே நீ பொறுமையாக இருந்தாய் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு எனக்கு வலிப்பு நோய் ஏற்படும் போது என்னுடைய ஆடைகள் விலகுது, அது விலகாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. எவ்வளவு வெக்க உணர்வு பாத்தீங்களா? வலிப்பு நோய் ஏற்படுறதுல என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த நேரத்தில் கூட அவங்க நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கு இருந்தது என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த மாதிரியாக நாம் இந்த வெக்க உணர்வோடு இருப்பது இறைவனுக்கு பிடித்த ஒரு காரியம். இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு மேன்மையான ஒரு நல்பண்புகளை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை கவனத்தில் எடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய தினத்தினுடைய பயானை முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.